ஒரு சிலர் உப்புமா பண்ணுவாங்க, அது எப்படி வந்துடும்? அல்வா மாதிரி, ரப்பர் மாதிரி ஆயிடும். புத்திசாலியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி கஞ்சி காசுனுங்க, உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க டாக்டர்ன்னுவாங்க. பரிகாரமும் இதே போலதான். பரிகாரம்ன்றது நாம தெரியாம செய்த தவறை, அது தவறுன்னு இந்த ஜென்மத்துல தெரிஞ்சிட்டதால அதை சரி செய்யறது தான் பரிகாரம். அது ஏதோ சாமிக்கு லஞ்சம் கொடுக்கறது இல்லை. எனக்கு கஷ்டம் இருந்தது, சரி 5 தேங்காய் உடைச்சா கஷ்டம் சரியா போயிடுச்சு, அப்படி கிடையாது. எப்படி ஒரு சமையலை சரி செய்யறதுக்கு இன்னொரு நல்லதை சேர்க்கிறோமோ, அதுபோல தெரியாமல் நாம் செய்த ஒரு பாவ காரியத்தை சரி பண்ணிக்கிறதுக்காக இந்த ஜென்மத்துல நாம செய்யற புண்ணியத்துக்கு பேரு தான் என்ன? பரிகாரம். அதை விட பெரிய பரிகாரம், பரிகாரத்திலேயே பெரிய நல்ல பரிகாரம் எது அப்படின்னா, இந்த ஜென்மத்துல யாருக்கும் கெடுதல் செய்யாம இருக்கிறது. அதுதான் பெரிய பரிகாரம். மனதால் யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது, வார்த்தையால யாருக்கும் கெடுதலை சொல்லக்கூடாது, சரீரத்தால் யாருக்கும் கெடுதலை பண்ணக்கூடாது. இதை 3 வாழ்க்கையில கடைபிடிச்சோம்னா இந்த பரிகாரம் அடுத்த ஜென்மத்துல செய்யறதுக்கு சந்தர்ப்பமே வராது.